Taste the Daily. தேனி மாவட்ட மலை கிராம மக்கள் சாலை வசதி, தொலைத்தொடர்பு வசதிகள் செய்து விடியல் தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். குரங்கணி மற்றும் கொட்டக்குடியை சுற்றியுள்ள கொம்புதூக்கி, காரிப்பட்டி, முட்டம், பிச்சாங்கரை உள்ளிட்ட மலை கிராமங்களில் சாலை வசதி செய்து தரவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மருத்துவ சிகிச்சைக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரங்கணி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நடந்தே வர வேண்டியுள்ளதால் பலர் மருத்துவமனைக்கு வருவதை தவிர்த்து விடுவதாக கூறுகின்றனர். கர்ப்பிணிகள் பிரசவத்திற்காகவும் பிற அவசர சிகிச்சைக்காகவும் டோலி கட்டி தூக்கிச் செல்லும் நிலைதான் நிலவி வருகிறது. தலைநகரில் வீண் பெருமைக்கு கார் ரேஸ் நடத்தும் ஸ்டாலின் அரசு இந்த மலை கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் தலைநகரமாக தமிழகத்தை மாற்றிய ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் போதைப்பொருள் பரவல் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்துள்ளது. 18 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் இடையே போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களின் பரவல் குறித்து ஆய்வு செய்து பயன்பாட்டை தடுக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இருந்து போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறிய மைனாரிட்டி பாஜக அரசும் தமிழ்நாட்டை போதைப்பொருள் கடத்தலின் சர்வதேச கேந்திரமாக மாற்றிய ஸ்டாலின் அரசும் சேர்ந்து போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க குழு அமைத்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். பள்ளி மாணவர்கள் முதல் பலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ள நிலையில் தலைக்கு மேல் வெள்ளம் சென்ற பிறகு ஸ்டாலின் அரசு நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் சென்னையில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வள்ளுவர் கோட்டம் பள்ளி சாலையில் பெய்த சில மணி நேர மழைக்கே சாலைகளில் குளம்போல மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுதான் 4000 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளுக்கான வெள்ளை அறிக்கையா என ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மழைநீர் வடிகால் பணிகளை 99% முடித்துவிட்டோம் என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு தற்போதுதான் பல இடங்களில் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்புகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் வடிகால்வாய் பணிகளும் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் பணிகளும் சரிவர நடைபெறாததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பருவமழை காலம் தொடங்கி 1 மாதம் கடந்த நிலையிலும் சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் வடிகால்வாய் அமைக்கும் பணியினை ஸ்டாலின் அரசு ஆமை வேகத்தில் செய்து வருகிறது. அங்கு கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அந்த சாலை மட்டுமின்றி அருகில் உள்ள கிருஷ்ணா சாலை, குளக்கரை சாலை, வடக்கு மாட வீதி உள்ளிட்ட இணைப்பு சாலைகளிலும் மழைநீருடன் கலந்த கழிவுநீர் தேங்கியிருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை கூட பெய்யலை, ஆனால் வடிகால் பணி தான் முடிஞ்சிட்டுங்கிறாங்க. மழை நேரத்தில் வடிகால் பணியை தொடங்கி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே கோடை காலத்திலே அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணி பாருங்கள், நுங்கம்பாக்கத்தில் 5 வருஷமாக திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அந்த பணி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் தண்ணி எதுவும் வடிஞ்ச பாடு இல்லை. இப்போ பாருங்கள், இதே அதிமுக பொருளில் எந்த வேலையுமே நடக்கலை ரைட்டு அப்போனா ஓடிப்பிட்டு தண்ணி கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் தண்ணியும் சாக்கடை தண்ணியும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் என்னுடைய நிலைமை. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப. அதே போல் எங்கே பார்த்தாலும் நுங்கம்பாக்கம் சுற்றி எல்லா தெருவிலுமே இங்கே சிவன் கோயில் குளம், மாட வீதி எல்லாமே தண்ணியாக தான் நிற்குது. குளத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்துடுது.